ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, டெல்லியில் ஆல்ரெடி நீட்டுக்கு எதிராக ரொம்ப பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் ஒன்று நேற்று நடத்தினாங்க. அதில் என்ன ஆச்சுன்னா, சனம் ஷெட்டி அப்படின்னு நடிகை ஒருத்தங்க இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. போயிட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இவங்க இந்த கட்சியை பற்றி பேசாமல் அந்த கட்சியும் பேசாமல் நீட்டை பற்றி மட்டும் பேசுங்க, இதில் தேவையில்லாமல் கட்சியெல்லாம் உள்ளே வருது அப்படி இப்படின்னு பேசவும் உடனே அவங்ககிட்ட இருந்து மைக்க பிடிங்கிட்டாங்க. ஸோ அந்த வீடியோவை நான் போடுறேன், நீங்களே கொஞ்சம் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ப்ரொடெஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடையை பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FBFS பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு கவலை இல்லப்பா. நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும் தான் பேசுவேன். என்னோட ஆர்கானிக் வியூ தான் நான் பேசுவேன். எவனும் சொல்லி நான் இங்க வரல, நான் தான் வந்திருக்கேன். ஸோ இதை முடிஞ்சு வெளியில் வந்ததும் உடனே நியூஸ் சேனல்காரவங்களாம் இவங்க கிட்ட மைக்க போட்டாங்க. உடனே அதுக்கு இவங்க என்ன பதில் சொன்னாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சுதந்திரத்துக்கு போராடுறாங்க. இதோட போலி ப்ரொடெஸ்ட். நான் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு இங்க நடக்கிற ப்ரொடெஸ்ட் போலி ப்ரொடெஸ்ட். என் கையில இந்த மைக் புடுங்கிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? Just because I watched the movie of my favorite star, I don't become a joker. ஏங்க இப்போ நம்ம கையில இந்த மைக் புடுங்கி நீங்க பேசுறதா இருந்தா நாளைக்கு பேசுங்க, இல்ல போங்கன்னு சொல்றாங்க. இதுதான் டெமோக்ரஸியோட லட்சணமா? இங்கே என்னன்னா, நீட்டுக்காக யாரும் பேசலை. ஜனநாயகன் படம் ஓடக்கூடாது, ஜனநாயகன் படத்தை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கணும், அந்த படத்தை எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்கே தவிர நீட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட அங்கே பேச கிடையாது. இதுக்கப்புறம் அந்த போராட்ட காலத்தில் இப்போ நடந்த விஷயம் என்ன ஆச்சுன்னா, கட்சியோட ஸ்கோரை இதில் பண்ணலான்ற முயற்சி பண்ணாது. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டேரக்டாக சொல்கிறேன், இந்த டென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்துருக்கீங்க. ஓகே, ஆல்ரெடியே இதுக்கு ஒரு முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு இது மாதிரி இப்ப போராட்டம். நேற்று ஜனநாயகன் படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி இரவு வரைக்கும் இங்க இருந்துட்டு படம் பார்த்துட்டு திரும்பி படம் பார்த்து முடிச்சுட்டு இங்க எங்களோட ஆதரவாக நின்றவர்கள் அதிகம். அதனால இதுக்கு தயவு செய்து திசை திரும்புற வேலையை யாரும் பார்க்க வேணாம் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். சோசியல் மீடியா முழுக்க இது பற்றி எரிஞ்சிருக்குது. ஸோ அவங்களுக்கு இது புரிஞ்சிருக்குது, நம்ம போராட்டம் வேறு எதோ நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குது. அதனால் இந்த டிஎம்கே டிஷர்ட் போட்டுட்டாலும் இங்கெல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்ட்டாங்க. இப்போ அந்த டெல்லியில் நடந்த போராட்டத்துக்கு இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற நியூஸ் அப்டேட் என்னென்னா, டெல்லியில் போராடிட்டு இருக்க அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் ஜெயிச்சிட்டாங்க. அதாவது அந்த ஒரு அமைச்சர் ஒருத்தரை ராஜினாமா பண்ணுன்றதுக்காக தான் இந்த போராட்டமே. இப்போ அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம்.